Love, 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 என்ன love, ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஒரே love, பாட்டா love, டான்ஸா love. பாக்குறீங்களா? கூலி ஆடியோ லான்ச், தலைவர் ஸ்பீச், எல்லாத்தோட ஸ்பீச் அதுக்காக தான் வந்திருக்கோம். ஆமாங்க, அதாவது நேற்று சென்னையில வந்து நடந்தது. நேரு உள் விளையாட்டு அரங்கத்துல வந்து கரெக்டா 7 மணிக்கு ட்ரெய்லர் லான்ச். அதுக்கு நம்ம டீ கோட் போட்டுங்க ட்ரெய்லர். ஆமா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஆடியோ லான்ச்ல வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதாவது இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா, அதுல நடிச்சவங்க வந்து அப்படியே அதே ட்ரெஸ்ல வந்து காஸ்டியூம் வந்து அதே காஸ்டியூம்ல வந்து அமெரிக்கான்ல பாத்தீங்கன்னா அந்த தலைவர் மட்டும் வேற மாதிரி. தலைவர் எப்பயும் அதே பிளாக் ஷர்ட் ஜீன்ஸ் தான். அதே மாதிரி அப்புறம் நாகார்ஜுனும் பாத்தீங்கன்னா அதே கேரக்டர் பாக்குறதுக்கே வில்லனா தான் இருப்பாரு. பணக்கார வில்லன் மாதிரியே இருந்தாரு பாக்குறதுக்கு. உங்களுக்கு அந்த மாதிரிலாம் அந்த இதுல ஒரு ஸ்பெஷலா பண்ணிருந்தாங்க. அதாவது படத்துல எப்படி இருந்தாங்களோ அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. எல்லாருமே வந்து அவங்களோட ஒரு நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸோட வந்திருந்தாங்க. அந்த தலைவர் என்ட்ரி ஆனதுமே வந்து தலைவர் காலில் பாத்தீங்கன்னா அமீர் கான் சாரே வந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. லோகி சார், அனிருத் சார் எல்லாருமே வந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. கடைசியில தலைவர் போய் அவங்க அண்ணங்கால் சத்யநாராயணன் சார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. அப்படியே தலைவர் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிக்கிறாரு. ரஜினி சாரும் பாத்தீங்கன்னா கலாநிதி மாறன் சாரும் ஒட்டுக்கா தான் வந்தாங்க. அதாவது அந்த நேரம் வந்து அவர் எப்படியுமே வந்து அந்த எனர்ஜி இருக்கு பாருங்க, அந்த ஸ்டேடியத்துல அந்த எனர்ஜி. அதாவது தலைவர் எப்பயுமே அந்த ஸ்டேடியத்துக்குள்ள வந்தா இந்த எனர்ஜி மக்கள் கூட கூலி பவர் ஹவுஸ் அந்த மாதிரி அப்படியே எனர்ஜி உள்ள வர்றப்ப கூட பாத்தீங்கன்னா கலாநிதி மாறனுக்கு வயசு கம்மி தாங்க சாருக்கு. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அவரையும் பீட் பண்ணி தலைவர் டக்கு அவரோட ஸ்டைல்ல முன்னாடி நடந்து வராரு. அதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கும் காலையில் விழுந்த அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. அப்புறம் அவர் ஒரு கால வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லாத்துக்கும் வணக்கம் தெரிவிச்சு. நமக்கு தெரியும் படம் ரிலீஸ் ஆனா எப்படி ஒரு ஹைப் வருமோ அதே மாதிரி அந்த ஆடியோ லான்ச்ல வந்து தலைவர் ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு? தமிழ்நாடு என்னை வாழ வைக்குமா, எல்லாத்தையும் வந்து பாதத்தை தொட்டு வணங்கிக்கிறேன். அதாவது நான் வந்து சாயிற டைம்ல கூட நீங்க தான் வந்து என்ன தூணா நின்று தாங்கிருக்கீங்க, என்ன கை பிடிச்சு எப்பயுமே டைலாக் ஒண்ணு சொல்லுவாரு. அந்த ஒரு டைலாக், என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தமிழக மக்களே, இந்த ஒரு டைலாக் காத்துட்டு இருக்கோம். இப்ப எப்படி என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, எடுத்தோடனே நம்ம அதான் ஆடியோ லான்ச்சோட ஹீரோ யாருன்னு அனிருத் சார் தான். அவர் எடுத்தோடனே அவரோட கன்சர்ட். அதாவது இந்தியாலே வந்து பெஸ்ட் மியூசிக் டைரக்டரை விட அந்த ராக் ஸ்டார் அனிருத். அந்த ராக் ஸ்டாருக்கான பேர் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது கான்செர்ட்னு வந்துட்டா தலைவர் வேற லெவல் தான். அந்த பவர் ஹவுஸ் பாட்டும் சரி, அந்த மோனிகா பாட்டும் சரி, எல்லாத்தையும் பிச்சு எடுத்து. அப்புறம் அந்த லெவல் எங்களுக்கு பிடிச்ச அந்த லெவல் சரி அதுக்குள்ள போயிடுவான். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அனிருத் இந்த அவரோட பாடல்கள்லாம் ஒவ்வொன்னா 6 பாடல்கள் 7 பாடல்கள் 3 பாட்டு. அப்புறம் வந்து இந்த பிஜிஎம்ஸ் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அடுத்து வந்து சத்யராஜ் வர. அப்படி சத்யராஜ் பேசினார் பாத்தீங்கன்னா, சத்யராஜ் சார் தான் வந்து சொல்லியிருக்காரு. சத்யராஜ் சார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரஜினி வந்து தூங்குறப்ப கூட ஸ்டைலா தான் இருப்பாரு. லோகேஷ் கனகராஜ் சார்கிட்ட வந்து சொல்லியிருக்கா. அப்படி அதாவது இந்த மனுஷனால மட்டும்தான் எந்த நேரமும் வந்து ஒரு ஹீரோவாட்டே இருக்க முடியுது. அதாவது நடந்தாலும் ஸ்டைலா இருப்பாரு, நின்னாலும் ஸ்டைலா இருப்பாரு, தூங்குனா கூட ஸ்டைலா தான் தூங்குவாரு. அந்த மாதிரி வந்து இவர் சத்யராஜ் சார் வந்து சூப்பர் ஸ்டாரை பத்தி சொல்லியிருக்காரு. 50 வருஷம் இப்பயும் இன்னும் 50 வருஷமா சூப்பர் ஸ்டாரா இருக்கிறாருன்னா அவராலதான் முடியும். ஏன்னா நம்மளுக்கே தெரியும், நம்ம சத்யராஜ் சார் வந்து நிறைய மேடையில வந்து ரஜினி சாரை பத்தி நிறைய தவறா பேசி கருத்து வேறுபாடு அதையும் வந்து தலைவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த மாதிரி சத்யராஜ் சார் வந்து பேசினா. அப்படி அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ருதிஹாசன் பேசினாங்க. ஸ்ருதிஹாசன் பாத்தீங்கன்னா அந்த படத்துல வந்து பொண்ணாவே நடிச்ச, சத்யராஜுக்கு பொண்ணா நடிச்சிருந்தாலும் நம்ம கமல் சாருக்கு ரஜினி சார் ஃப்ரெண்ட். அதனால வந்து அவங்க ஸ்ருதிஹாசனும் பாத்தீங்கன்னா ரஜினி சாரோட பொண்ணாவே நடிச்சாங்க. அது என்னன்னு சொன்னா அப்படின்னா, ஸ்ருதிஹாசனு பின்னாடி இருந்து பாட்டு பாடிட்டே இருப்பாங்களாமா. ரஜினி சார் வந்து மனப்பாடம் பண்றது வந்து சிரமமா இருக்காமா. அப்ப வந்து ஸ்ருதிஹாசன் வந்து பாட்டு பாடி, ஏன்னா அவங்கதான் பாடகியாச்சு, டிஸ்டர்பா இருக்குது, என்னம்மா எப்ப பார்த்தாலும் பாடிட்டே இருக்கிற அப்படின்னு சொன்னாங்களாமா. அப்ப பாத்தீங்கன்னா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஸ்ருதிஹாசன் வந்து பாடவே இல்லையாமா. அப்ப திரும்பி கேட்டாராமா, ஏங்க சார் ஏன் பாட்டு பாடுறது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டாராமா. அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆமா, அதை பத்தி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து ஸ்ருதிஹாசன் இயற்கையிலே ஒரு நல்ல ஒரு பாடகி. அதனால வந்து செட்டுல வந்து எனர்ஜெட்டிக் மோட்ல இருந்திருக்காங்க. பாத்தீங்கன்னா தலைவருக்கு வந்து 2 டைம் கேட்ட பிறகு 3ஆவது டைம் கேட்கணும்னு தோணுச்சு. அதனாலதான் திருப்பி அவங்க கூட பாட்டு கேட்டிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அமீர் கான் வந்து ரொம்ப லாங்கா பேசல, கொஞ்சம் சின்னதா என்ன பேசினாருன்னா, தலைவர் வந்து ரவுடி லுக்ல வந்திருக்காரு தெரியுமா. அதுதான் படத்துல என்ன இருக்கோ அதே லுக்ல வந்தாரு. லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த மாதிரி ஒரு படம் இருக்குன்னு சொல்றப்ப வந்து ரஜினி சார் படம் சொன்னா
எந்த கதையை பத்தி சம்பளமே கேட்கல, சம்பளத்தை பத்தி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாராமா. ஏன்னா தலைவரோட படத்துல நடிச்சவங்க எல்லாருமே ரஜினி சாருக்கு ஒரு இதுக்கோசரம் மட்டும் அவர் கூட சேர்ந்து நடிச்சா போதும்னே வந்திருக்காங்க. அதாவது தலைவரோட கிரேஸ், அப்புறம் அவரோட ஸ்டைலுக்காகவே இந்த படத்துக்கு, அப்புறம் அவரோட ஐஸ், அதுக்காகவே படத்துல பார்த்து நடிக்கணும், அவர் கூட நடிக்கணும்னு ஆசைப்பட்டு ஹிந்தி சூப்பர் ஸ்டார், அதாவது தங்கல் போன்ற மாபெரும் படங்களை கொடுத்த நம்ம அமீர் கான் சார் ரஜினி சாரோட நடிக்கணும்னு சொல்லியிருந்தாலும், நம்ம லோகேஷ் கனகராஜ் சார் ஒரு பேட்டியில எக்ஸ்டெண்டட் கேமியோ, அதாவது ஃபுல்லா படத்துல படம் ஃபுல்லாவே இந்த கேமியோ இருக்கும். ஆனா ஒரு நல்ல கேரக்டர் இருக்கு, அது எக்ஸ்டெண்டட் கேமியாவா ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். நம்ம ப்ரொடியூசர் கலாநிதி மாறன் சார், அவர்தான் எல்லா இதுலயும் சொல்லுவாரு, ஒன்லி ஒன் ஸ்டார் சூப்பர் ஸ்டார். அதாவது அது எதனால சொன்னாருன்னா, நாகார்ஜுனன் சார் சொல்லியிருந்தாரு இவர் தான் ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாரு. அவர் என்ன சொன்னாரு, இவர் ஒரிஜினல் சூப்பர் சூப்பர் ஸ்டார் அந்த மாதிரி சொல்லிட்டாரு. அது இல்லாம என்ன சொன்னாருன்னா, ஜெயிலர் 1ஓட ரெக்கார்டை பிரேக் ஆகும். அப்புறம் இன்னொன்னு என்ன சொன்னாரு, இந்தியாவில எந்த மாநில சிஎம் போன் பண்ணாலும், சிஎம் என்னங்க பிஎம் போன் பண்ணாலுமே எடுப்பாரு. ரஜினி சார் போன் பண்ணா யாரா இருந்தாலும் எடுப்பாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் அந்த அளவுக்கு இருக்கு. மலேசியா பிரதமரோ சிங்கப்பூர் யாரு இருந்தாலும் நம்ம ரஜினி சார், ஏன்னா தலைவரோட முகம் எல்லாருக்குமே தெரிஞ்சது. தலைவரோட நிழலை கூட நம்ம பார்த்து கண்டுபிடிச்சிருவோம். சின்ன பையன்ல படையப்பா பட நிழல் இப்படி நின்னாலே பார்த்து தலைவர் படம் கண்டுபிடிச்சிடும். அந்த மாதிரி அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் உலகம் ஃபுல்லா இருக்குன்னு கலாநிதி மாறன் சார் சொல்லியிருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் சார் வந்திருந்தாப்ப அவர் என்ன பேசினாருன்னா, நான் இந்த படத்துல ரஜினி சாருக்கு ஒரு நம்பர் கொடுத்திருந்தேன், அந்த கூலி நம்பர். அது பாத்தீங்கன்னா எங்க அப்பா பஸ் கண்டக்டரா இருந்தாரு, அப்பா அவங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்திருந்தாங்க. அந்த நம்பர் தான் எங்க அப்பாவுக்கு டெடிகேட் பண்ணி ரஜினி சாருக்கு அந்த படத்துல வச்சிருந்தேன் அப்படின்னு 1421 நம்பர். ஏன்னா இது ஒரு டைரக்டரோட அப்பாவும் ஒரு கண்டக்டர், நம்ம நடிக்கிற ஹீரோ எக்ஸ் கண்டக்டர். சொல்ல வர்றாருன்னா, ரஜினி சார ஒரு அப்பாவா நான் பாக்குறேன் அப்படின்னு. அதை விட என்னன்னு சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்னு பகிர்ந்துருந்தான்னு நினைக்கிறேன். எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, ரஜினி சாரோட ஒரு நாள் நம்ம பழகிட்டா அவங்களோட ரசிகனா மாறிடுவோம் அவர் அப்படின்னு லோகேஷ் சார் சொன்னாரு. அப்புறம் தாங்க, அதாவது கொஞ்ச நேரம் சைலண்டா இருந்ததுங்க இந்த ஆடியோ லான்ச்ல. திடீர்னு ஒரு பாட்டு வர்றதுக்கு முன்னாடி தலைவர் எந்திரிச்சு உள்ள மேல தலைவர், அதாவது அவர் வந்தோன்னே அந்த ஆடியன்ஸ் சவுண்ட் இது கிளப்பறம் அந்த மாதிரி அங்க இருந்தாதான் ஃபீல் பண்ண. ஏன்னா அந்த எல்லாத்துக்குமே அந்த பேச்சுங்கிறது சாதாரணமா வந்துடாது. அத எப்படி கையாளு, இப்ப கமல் சார் பாத்தீங்கன்னா அவர் ஒரு விதத்துல கையாளுவார் பேச்ச. அதாவது இப்ப அவ்வளவு சீக்கிரம் அவர் சொல்றது யாருக்குமே புரியாது, ஆனா தெளிந்த ஞானத்தோட சொல்லுவாரு. ஆனா ரஜினி சார் பேசுறது பாமர மக்களுக்கு கூட டக்குன்னு அப்படியே ஃபயர் மாதிரி புடிச்சிடும். அந்த மாதிரி ஒரு பேச்சு, அதாவது காமெடி கலந்த பேச்சுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. தன்னைத்தானே கலாய்ச்சிப்பாங்க, மத்தவனையும் கலாய்ச்சிப்பாங்க. அதாவது இயற்கையாவே உங்களுக்கு காமெடி சென்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஆள் பேசுறதான் எல்லா மக்களும். சினிமா வரதை விட, அவரோட படம் வரதை விட அவரோட ஆடியோ லான்ச் வராது. அந்த ஆடியோ லான்ச்ல குட்டி பல பேரு அவரை பார்த்துதான் காப்பி அடிச்சு ஆடியோ லான்ச்ல அதெல்லாம் பேச வேண்டாம். அப்புறம் நம்மளுக்கு நிறைய ஒரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம ரஜினி சார் முதல்ல எடுத்து என்ன பேசுறாங்கன்னா, இந்த படத்தோட மெயின் ஹீரோனே யாருன்னு பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் சார் தான். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு மெனக்கட்டாராமா. ஒரு 2 வருஷமா வேற எதுக்குமே இது பண்ணாம ஒரு பேட்டியை எடுத்தாராமா. அத 2 மணி நேரம் பேசினாராமா. அதாவது ரஜினி சாரே சொல்ற அப்படி, நான் கொஞ்ச நேரம் பார்த்தேன், அப்புறம் சாப்பிட்டு பார்த்தேன், அப்புறம் தூங்கிட்டு மறுபடியும் எந்திரிச்சு பாக்குறேன், அந்த மறுபடியும் ஓடிட்டே இருக்குது, அவரோட ஸ்டைல் மறுபடியும் ஓடிட்டே இருக்குது. அந்த மாதிரி அந்த பேட்டியே 2 மணி நேரம் ஓடுச்சு. அந்த அளவுக்கு லோகேஷ் கனகராஜ் சார் பேசியிருக்காரு. அந்த மாதிரி லோகேஷ் கனகராஜ் சார் ரஜினி அவரோட அப்ரோச் பண்றப்ப, இந்த படத்தை பத்தி அப்ரோச், அந்த படம் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்றப்ப ஃபர்ஸ்ட் நாள் வீட்டுக்கு வந்தாராமா. அப்ப என்ன பண்ணிருக்க அப்படி, நான் கமல் சாரோட ஃபேன் அப்படின்னு சொன்னதுக்கு, யோ நான் எங்க நீ கமல் ஃபேன் நான் கேட்டனா நான் கேட்டனா அப்படின்னு ஒரு வடிவேல் சாரோட டோன்ல படத்தை நீ கமல் ஃபேன் நான் கேட்டனா அந்த மாதிரி கேட்டுட்டு, அதாவது லோகேஷ் கனகராஜ் சார் மறைமுகமா என்ன சொல்ல வர்றாருன்னா, இது புத்திசாலிக்கான படம், சும்மா சாதாரண படம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்டா அவர் மறைமுகமா சொல்லியிருக்காரு லோகேஷ் கனகராஜ் சார். அதாவது என்னன்னா, இந்த படம் புத்திசாலிக்கான படம், அதாவது வெறும் மாஸ் கமர்ஷியல் மட்டும் இருக்கிற படம் இல்ல அப்படின்னு. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சத்யராஜ் சாரை பத்தி என்ன பேசணும் அப்படின்னா, எங்க ரெண்டு பேத்துக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா சத்யராஜ் சார் அவர் மனசுல என்ன படுதோ அப்படியே டேரக்டா பேசிடுவாரு. அதாவது டேரக்டா பேசுறவங்களும் நம்பலாம், மனசுலயே வச்சிருக்கிறவங்களை நம்பவே கூடாது யாரையோ சொன்னாரு. அந்த நபர் யார், அந்த நபர் யாருன்னு ஆச்சரியப்பட்டு நிறைய போயிட்டு இருக்குது. கேள்விக்குறி வச்சிருக்கோம், அது நம்மளுக்கும் தெரியல யாருன்னு. அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்தது நாகார்ஜுன் சாரை பத்தி பேசினாரு. என்ன பேசினாருன்னா, அவர் இத்தனை காலமா ஹீரோவா மட்டும்தான் நடிச்சிருக்காரு, வில்லனாவே இது வரைக்கும் நடிச்சதே இல்ல.
அப்படி இருக்கிறப்ப இவர் எப்படி வந்து ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு ரஜினி சாருக்கு ஒரு அவரே சாக்கு. பெரிய பணக்காரன், அவரே பெரிய பணக்காரரு, எப்படி இந்த காசு கொடுத்து அவரை வில்லன்னா நடிக்க வைக்க யோசிச்சாங்களாமா. ஆனாலும் வந்து இவருக்கு வந்து அதாவது அந்த டைம்லதான் பாத்தீங்கன்னா நம்ம மங்காத்தா அஜித்தோட அந்த வசனத்தை வந்து எவ்வளவு நாள் தான் நல்லவனா, அதுக்கு வந்து அதாவது அஜித் சாரோட ஃபேன்ஸே வந்து ஃபுல்லா கத்தி கத்தி ஆர்ப்பாட்டமே பண்ணிட்டாங்க அந்த டைலாக் பேசணும். ஏன்னா வில்லனா நடிச்சிருக்காராம், வில்லனா வாழ்ந்திருக்காரு, நல்ல ரோல் பண்ணிருக்காராமா நாகார்ஜுன் சார். அத வந்து கேட்டிருக்காரு ரஜினி சார், நீங்க எப்படி இன்னும் இளமையாவும் இருக்கிறீங்க, இந்த எனர்ஜெட்டிக்கா இருக்கிறீங்க கேட்டதுக்கு அவரு ஒரே சிம்பிளா சொன்னா டெய்லி எக்ஸசைஸ் பண்றேன், மெடிடேஷன் பண்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈவினிங் 6 மணிக்கே வந்து சாப்பிட்டுறாராமா. அதனால வந்து அதுலயும் ஒரு ரசிகருக்கு வந்து ஒரு இது சொன்னாரு, என்னன்னா உங்களோட உடலை வந்து முதல்ல பாத்துக்கோங்க, அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து எதுவும் உங்களால பண்ண முடியும் அப்படின்னு அதுல ஒரு சின்ன ஒரு இது சொன்னா. அப்படி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம யாரு அமீர் கானை பத்தி பேசினா. அப்படி அதாவது அவரோட கால் சீட்டே வந்து கிடைக்கிறது கஷ்டம், ஆனாலும் வந்து அவர் வந்து நடிச்சு கொடுத்திருக்காரு, அவருக்கு ஒரு நன்றி அப்படின்னு சொன்னா. அப்படி அதான் சொல்ல ஃபர்ஸ்ட் அவருக்கு மட்டும் நினைச்சா நம்ம கமல் தான் வருவார், உலகநாயகன் வருவார், அவர் வேற விக்ரம் பண்ணிருக்காருன்னு ஃபுல்லா தலைவர் வந்து அவரோட மைண்ட் செட்ல ஜாலியா குதூகலமா இருந்திருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அமீர் கான் சொன்னே அடங்கிட்டாருமா. ஃபர்ஸ்ட் ஒத்துப்பாரு, அவரு நடிப்பாரா அப்படின்னு கேட்டப்ப ஓகே சார் சொல்லிட்டாங்க சார் சொன்னீங்க, அவரே ஆச்சரியப்பட்டு போனாரமா. அதுதான் வந்து அமீர் கான் சார் பத்தி சொல்லியிருந்தாரு. அப்புறம் அஜ்மல் பாய்ஸ்ல ஒரு ஹீரோ அவரை பத்தி சொல்லியிருந்தாரு. அதாவது ஒரு ஷாட்டுக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் சார் வந்து ரஜினி சாரை வந்து லேட்டா வர சொன்னாராம். அந்த டைம்ல தான் அந்த நம்ம ட்ரைலர்லயே ஒண்ணு பாத்துருப்போம், மேல இருந்துட்டே பேசியிருப்பாரு, இத்தனை கூலி 14,400 பேர், அந்த ஒரு கூலி மட்டும் வேணும், அந்த டைலாக் வந்து அந்த இது எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்களாமா. அப்ப அவரோட ஆக்டிங்க பார்த்து ரஜினி சாரை வந்து அந்த அளவுக்கு வந்து ஆக்டிங் பண்ணிருக்காரு. சொல்லவே தேவையில்லை, நல்ல ஒரு நடிப்பாற்றல் மிகுந்தவர் தான் வந்து ஷோபின் ஷாஹிர். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இவர் இருக்கிறாரு உபேந்திரா. அதாவது உபேந்திரா பத்தி என்னன்னா ரஜினி சாரை பார்த்து அந்த ஒரு 1/2 மணி நேரம் வந்து அங்கேயே உட்காந்துட்டு இருந்தாராமா, அப்புறம் அழுதுட்டாராமா. ரஜினி சாரோட வெறியன், வெறியன் தான் வெறியன். இதுல பாத்தீங்கன்னா அவர் வந்து உபேந்திரா சார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கெல்லாம் பார்த்து வளர்ந்த என்ன ரஜினி சார் இல்ல எல்லா ஊர்லயும் எல்லாத்துக்கும் ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கும், ஆனா எல்லா பெரிய ஆளுகளுக்கும் ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் தான் வந்து சூப்பர் ஸ்டார் தான். அந்த மாதிரி வந்து உபேந்திரா சார் சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து எல்லாமே வந்து அவங்கள இப்போ சின்ன வயசுல அவங்க ரெஃபரன்ஸ் வச்சு தானே எல்லாமே வந்துருப்பாங்க. அதனாலதான் வந்து உபி சார் அவரோட சின்ன ஒரு பிளாஷ்பேக் ஒண்ணு சொன்னாரு. அதாவது அவர் கூலி வேலை செஞ்சுட்டு இருந்தப்ப ஒரு 2 ரூபா தான் சம்பளம். அது ஒருத்தர் வந்து குரல் இருந்தாலும் அந்த குரல் யாருன்னு பார்த்தா அந்த காலேஜோட சீனியர் ஆட்டுக்குது அவர் அந்த மாதிரி ஒரு சொல்லியிருந்தாரு, நீ எப்படி எல்லாம் ஆட்டம் ஓட்ட இப்ப எப்படி இருக்க. தலைவர் வந்து ஏற்கனவே நக்கல் பிடிச்சாலு, அவர் எல்லாத்தையும் அப்பவே படத்துலயும் கலாய்ப்பாரு, ரியலையும் கலாய்ப்பாரு. அப்படி இருக்கிறப்ப அவர் காலேஜ் படிக்கிறப்ப கலாய்ச்சிட்டு இருந்திருக்காரு. அப்படி வந்து சொன்னனால வந்து அவர் மனசு உடைஞ்சு அழுதாராமா. அதாவது திரைப்பட கல்லூரி பயனெல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து அவர் நன்மை வந்து நல்லா போறப்ப வந்து இவர் வந்து அவரோட பேக்கை தூக்கி இருக்க சொல்லியிருக்காரு. அந்த இடத்துலதான் வந்து தான் நண்பன்னு பார்த்துட்டு அழுது நொறுங்கி இருக்காரு அவர் இப்படி கேட்டனையுமே. இந்த மாதிரி வந்து ஒரு மோசமான அனுபவங்கள்லாம் வந்து தலைவருக்கு நடந்திருந்து இருந்தாலும் அந்த இடத்துல அவர் சோர்ந்து போகாம மீண்டு எனக்குன்னு ஒரு இடம் இருக்குது, எனக்குன்னு ஒரு வாழ்வு இருக்குன்னு சொல்லி திரும்ப வந்தாரு பாத்தீங்களா. இன்னைக்கு அவரோட ஃப்ரெண்டே நினைச்சாலுமே வந்து இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துலதான் இருக்காரு. அந்த மாதிரி வந்து தலைவர் வந்து அவரோட நடந்த வாழ்க்கையில நடந்த விஷயங்களை வந்து நேற்று பகிர்ந்திருக்காரு. அப்புறம் அந்த இன்டர்வியூ எடுக்கிறத பத்தி சொன்னார்ல, பேட்டி இது செய்தியாளர் சந்திப்பு பத்தி, அதாவது இது வரைக்கும் அவர் வந்து மீடியாவே கொடுக்கற அப்படி முடிச்சு விட்டுருவீங்க. ஆமா, சோஃபா எல்லா சோஃபா போட்டு உட்காந்துட்டு எங்கிட்ட இருக்கிற எல்லா சீக்கிரட்டையும் வாங்கிடுவேன், அதனாலதான் நான் வந்து பேட்டியே தரது இல்ல அந்த மாதிரி கூட தலைவர் சொல்லியிருக்காரு. நிறைய இது வந்து சுவாரஸ்யமா பேசினாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொன்னார்னா, ஸ்டார்டிங் படத்துல ஆடியோ லான்ச் கிளம்புறப்பவே ஒண்ணு சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. என்னன்னா, நீங்க நம்புற மாதிரிதான் நானும் இந்த படத்தை நம்புறேன். எந்த அளவுக்கு வந்து எதிர்பார்த்திருக்காங்க, அதை விட எதிர்பார்த்திருக்கேன். ஏன்னா வந்து நம்மளுக்கே தெரியும், நம்ம ட்ரைலர் பார்த்தோன்னே ட்ரைலர் வேற மாதிரி இருந்தது. கண்டிப்பா படம் வந்து ஆகஸ்ட் 14 வருது. கண்டிப்பா அந்த படத்தை பாருங்க எல்லாருமே. நாங்களும் பார்த்துட்டு அதோட ரிவ்யூ வந்து கண்டிப்பா நாங்க சொல்றோம். ஏன்னா வந்து இந்த ஆடியோ லான்ச்சே வந்து தலைவருக்கு உண்டான உரித்தான ஸ்டைல்ல தான் இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட ஸ்பீச் எல்லாம் கேட்கறப்போ இன்னைக்குமே என்னைக்கு போர் அடிக்காத ஸ்பீச் கேட்டா அந்த மாதிரி வந்து நாங்களும் முடிவு பண்ணிட்டோம். ஆகஸ்ட் 14 வந்து தலைவர் படத்தை பார்த்துட்டு வந்து உங்களுக்கு ரிவ்யூ சொல்லணும். கண்டிப்பா இந்த படம் வெற்றி அடையும், மாபெரும் வெற்றி அடையும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த படம் 1000 மொழி இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அப்புறம் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.